உட்காருங்க உட்காருங்க. உட்காரு உட்காரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நீயும் நானும் ஒண்ணு. இது தமிழக வெற்றி கழகம். அதனால யாரும் பெரியோர்களே பெரியோர்களே, தாய்மார்களே, நல்லவர்களே, வல்லவர்களே, அண்ணன்களே, அக்காங்களே, தம்பிகளே, தங்கைகளே, அவர்களே, இவர்களே, சொந்தங்களே, பந்தங்களே, தளபதி நெஞ்சில் குடியிருக்கும். அண்ணா என்னன்னா கூட்டம் சொல்லிட்டு ஒரு மினி மாநாடு நடந்துட்டு இருக்கிறாங்க. அடே அப்பா, வேற எந்த கட்சியிலும் 9 மணிக்கு இவ்வளவு கூட்டம் இருக்க மாட்டாருங்க. அதுல திமுக இருக்கவே மாட்டாரு. ஏன் சொல்லு? 9 மணி ஆச்சுன்னா மாப்பிள்ள கடையை சாத்திடுவாங்கடா, கை நடுங்கும், போயிடுவான். தமிழ் நிலப்பரப்பில் எந்த கூட்டத்திலும் எந்த கட்சிக்கும் இத்தனை சிங்க பெண்கள் தாய்மார்களின் இதயங்களில் இருக்கக்கூடிய ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம். எதை சொல்றது எதை விடுறது? வரும்போதே வான வேடிக்கை தந்த வரவேற்பை சொல்வதா, கட்டி அணைத்து வரவேற்ற இந்த சொந்தங்களை சொல்வதா? நேற்றைய தினம் காது பகுதியில் ஒரு ஆபரேஷன் முடிச்சு சிச்சர் இன்னும் பிரிக்கல, ரத்த காயம் ஆடுறதுக்குள்ள இந்த கழகப்படிக்கு வந்த என் கழக மாவட்ட செயலாளர் என் அண்ணன், இந்த கை தட்டெல்லாம் பத்தாது அந்த மனுஷனுக்கு அண்ணன் தாமு கேவி தாமு அவர்களை சொல்வதா? இருக்கட்டும் பயப்பா, என்னையவே இப்படி உயர்த்துறாங்களே, ஓட்டு போட்டா உங்களை எல்லாம் எப்படி உயர்த்துவாங்க பாரு. விழா நாயகன், எங்கள் தளபதியினுடைய நம்பிக்கையை வென்ற அன்பு சகோதரர், சிரித்த முகத்துக்கு சொந்தக்காரர், படித்தவர், பாசமானவர், புன்னகை மன்னன், மதிப்பிற்கினிய அன்பு சகோதரர், தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநில பொருளாளர் ஐயா வெங்கட்ரமணன் ஐயா அவர்களை வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். இந்த மேடையை பார்க்கிற பொழுது மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஏன் தெரியுமா? பொதுவா 4 பேரை உட்கார வச்சிருவாங்க. ஆனா எனக்கு மனசுக்குள்ள ஒரு நெருடலாவே இருக்கும், நாம கெஸ்டா வந்தோம் அண்ணா உட்கார வச்சிட்டாரேன்னு. இந்த கட்சிக்காக ரத்தமும் உயர்வையும் சிந்தி அத்தனை பேரையும் மேடை ஏற்றி அழகு பார்க்கக்கூடிய அந்த நல்ல மனசுக்கு முதலில் நன்றியை சொல்லி, எங்களுக்கெல்லாம் வேலை இல்லை. ஏன்னா மயிலை பிரசாந்தும் தலைவா சதீஷும் பேசியது அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான பேச்சு. அவர்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு 2 பேருக்கும். திரும்பிய திசையெல்லாம் மண்ணோடு மனம் கலந்திருப்பதை போல, மலை தேனில் சுவை கலந்திருப்பது போல, மழை நீரில் தூய்மை கலந்திருப்பது போல, மழலையோடு இனிமை கலந்திருப்பது போல, பெண்களோடு வாழ்வு கலந்திருப்பது போல, கண்களோடு காட்சி கலந்திருப்பது போல, தெய்வத்தோடு அருள் கலந்திருப்பது போல, உழைப்பாளிகளோடு பொருள் கலந்திருப்பது போல, உலகத்திலேயே விஜய் என்ற வார்த்தையோடு வெற்றி கலந்திருக்கிறது. வெற்றி தலைவரா விஜய் அவர்களுக்கு வணக்கம். தம்பி தாமு சொல்லிட்டாரு, உனக்கு எதுவா இருந்தாலும் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு அங்க போங்க, நில்லுங்க, நீயும் லைலாமணியும் பேசுங்கன்னு சொல்லி எங்களை எல்லாம் ஆளைக்கு அழகு பார்க்கிற எங்களுடைய போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளருக்கு பாச வணக்கத்தை இங்கிருந்து சொல்லி, இவ்வளவு கூட்டத்தை பார்த்துட்டு இன்னைக்கு ஒருத்தருக்கு வயிறு எரியும், தூங்க மாட்டார். என்ன வேலு? மாண்புமிகு மயிலை வேலு ஐயா அவர்களே, ஒரு பேனர் வச்சது ஒரு குத்தமா? ஒரு வெற்றி தலைவர் தளபதி போட்டோ போட்டுமா? நம்ம பசங்க ஒரு பிளெக்ஸ் பேனர் வச்சாங்க. அந்த பிளெக்ஸ் பேனர் வச்ச பையன் தம்பி அன்பழகன், அவனை கூப்பிட்டு மிரட்டி அடிச்சு அடிக்காயம் வாங்கினா பாருங்க அன்பழகன். அவனுக்கு அவசரம் அவரை கூட்டிக் கொண்டு நம்முடைய தம்பிகளா போய் சட்டப்படி எந்த ஒரு விஷயத்தையும் சட்டப்படி அடங்கக்கூடிய கட்சி தமிழக வெற்றி கழகம். காவல் நிலையத்துக்கு போய் எங்க நிக்கிற அன்பழகன், வாடா செல்லகுடி, வாடா மேடைக்கு, வாடா வா மேல வா, 125 மேற்கு வட்டம் அன்பு தம்பி அன்பழகனை மேல அனுப்புங்க.
பிளக்ஸ் வச்சதுக்கே தம்பி வச்ச 500 ரூபாய் பிளக்ஸுக்கே தமிழ்நாடு அரசு வயிறு கலங்கி ஐயோ அவன் இன்னும் இறங்கி என்னென்ன வேலை செய்வாங்கிறதுக்கு இந்த மேடை உதாரணம். தம்பி வா, மேடை ஏறி வா, மயிலையின் சொத்தே வா, செல்ல தம்பியே வா. இவன் தான் அந்த வெற்றி தம்பி. அரங்க நிறைந்த கரவழித்தாங்க தம்பி அன்பழகன். கழக மாவட்ட செயலாளர்களின் பொற்கரங்களால் தம்பி அன்பழகனை பாராட்டி பொன்னாடை போற்றி பொருளாளர் அவர்களும் கழக மாவட்ட செயலாளர்களும் பாராட்டு. அது ஒண்ணு இல்ல அன்பழகா, காவல்துறைக்கும் எங்க ஏரியா நம்ம ஏரியா எம்எல்ஏ அவர்களுக்கும் அவங்க வீட்லயும் ஒரு விஜய் ஃபேன் இருப்பாங்க இல்லையா, தளபதி படத்தை அவங்க வீட்டுல கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நீ வச்ச பிளக்ஸ அடிச்சு முடிச்சு தூக்கிட்டு அவங்க வீட்டுக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. அடுத்த முறை 5 பிளக்ஸா அடிச்சு அண்ணன் வீட்டுக்கே கொண்டு போய் டெலிவரி செய்ய முடியும். அன்போடு உங்களை கேட்டுக்கொண்டு வாழ்த்துக்கிறோம். இன்னும் எஃப்ஐஆர் கூட போடலையா, அடிவாங்க புள்ள அமைதியா அடிக்கிறான். நீ ஒரு பிளக்ஸ் வச்சதுக்கு கூப்பிட்டு அடிச்சுனா ஏரியா முழுக்க 1000 பிளக்ஸ் சிரிச்சுக்கிட்டே வந்து வைப்பான் என் தம்பி. அதான் தமிழக வெற்றி கழகம். மக்கள் பிரச்சனையை சொல்லணும். அதான் சொன்னாப்ல என்னுடைய அன்பு சகோதரர் பிரசாந்த், ரோடு போடும்போது அவசரமா போட்டாங்க, அதுல பல்ல வந்துருச்சு எப்படி நீங்க சொல்லுவீங்க? உண்மையில வருத்தம் பாடுங்க, அப்படி சொல்லக்கூடாது. இதே ஒரு நடுநிலையாளரை கேளுங்க, அரசியல் விமர்சகரை கேளுங்க, என்ன சார் மயிலாப்பூர்ல ரோட்டுக்கு நடுவில் பள்ளம், அப்படி சொல்லாதீங்க. அப்புறம் அது பள்ளம் கிடையாது, அது நவீன மழைநீர் சேகரிப்பு திட்டம். மாத்தீங்க. போட்டிங் விடுவோம் சொன்னாரு, ஆனா எல்லாம் மன்னிச்சுருவேன், மயிலாப்பூரம் மார்வலாக்குன்னு சொல்லி மார்வலுக்கு உண்டான மரியாதை போயிடுச்சேப்பா. மயிலாப்பூரில் பக்கிங்காம் கால்வாயில் போட்டிங் விடுவேன் சொன்னாரு, முடியல. என்னாச்சு? மந்தவெளி சந்தையில மழை காலத்துல நெஞ்சளவு தண்ணியில எல்லாம் போட்டிங் போட்டு மிதந்து மிதந்து சொன்னீங்களே, செஞ்சீங்களா? இவரை கேட்டீங்களா? அவங்க தலைமையை சொன்னாங்களே, செஞ்சாங்களா? கல்வி கடன் ரத்து செய்யப்படும் சொன்னாங்களே, செஞ்சாங்களா? மகளிர் கடன் ரத்து செய்யப்படும் சொன்னாங்களே, செஞ்சாங்களா? கேஸ் விலை 500 ரூபாய் குறைக்கப்படும் சொன்னாங்களே, செஞ்சாங்களா? பெட்ரோல் விலை 1 லிட்டர் 75 ரூபாய்க்கு தரப்படும் சொன்னாங்களே, செஞ்சாங்களா? பெட்ரோல் எரியல. இந்த கருமத்தையெல்லாம் கேட்ட என் வயிறு எரியுது. உருவாயி உருட்டு எல்லாத்தையும் சொல்லு, எதையுமே செய்யல. அந்த கடன் முடித்து வைக்கப்படும், இந்த கடன் முடித்து வைக்கப்படும், எதையுமே முடித்து வைக்கல. என்னுடைய தாய்மார்கள் சொல்லிட்டாங்க, இந்த 2026 திமுகவினுடைய அரசியல் ஆட்டம் முடித்து வைக்கப்படும், முடித்து வைக்கப்படும், முடித்து வைக்கப்படும். மாண்புமிகு எம்எல்ஏ ஒரு பேட்டியில சொல்றாரு, மாதிரி தாவேக்கா எங்களை வச்சு விளம்பரம் தேடுது. தமிழ்நாட்டிலேயே இன்னைக்கு அதிகமா விளம்பரம் தர்றது 2 பேருக்கு தான் போட்டி. ஒன்னு லலிதா சொல்லி ஓனர், இன்னொரு மாண்புமிகு முதல்வர். 4 கடைக்கு போங்க, எங்க கடைக்கு வாங்க. அது பரவாயில்லனா, அண்ணா அறிவாலயம் பக்கம் ஒரு பையன் போயிருக்கிறாப்ல, கூப்பிட்டு துண்டு போட்டு 2 சீட்டு வாங்க, 2 சீட்டு அது மேல கேட்க கூடாது. அவன் சொல்ல, சார் நான் தண்ணி கேன் போட வந்தவன் சார். 21 கட்சியா, எத்தனை மணி? 27 கட்சியா? ஒரே ஒரு சவால் விடுற, ஒண்ணு இல்லைங்கண்ணா, 27 கட்சியினுடைய கூட்டணியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய, மாண்புமிகுவாக இருக்கக்கூடிய, முதலமைச்சராக இருக்கக்கூடிய, முதல் முறை முதலமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த 27 கட்சியினுடைய பேரையும் பேப்பர் பார்க்காம சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுறியா நீ? சட்டமன்றத்துல எங்க சட்டமன்றத்துல பேசும்போது சொந்த அப்பா பேரே ஆக மாண்புமிகு முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் பார்த்து சொன்னாரு. 27 கட்சி 21 கட்சி ஒன்று சொல்றாங்க. எல்லா கட்சியினுடைய தலைவர்கள் அங்க போயிட்டாங்க, அந்தந்த கட்சியினுடைய தொண்டர்களா இங்க வந்துட்டாங்க. பாருங்க, எல்லாம் என் சதம், என் மக்கள், என் கூட்டம். படிச்சவங்க வரணும்.
பொறுப்பானவங்க வரணும். அமெரிக்காவுடைய ஃபவுண்டேஷன் ஃபாதர்ஸ் அதான் சொல்றாங்க. பாலிடிக்ஸ் என்பது பிசினஸ் கிடையாது. பல்வேறு துறைகளில் இருக்கக்கூடிய நிபுணர்களா வரணும். எங்க பொருளாளர் மாதிரி வரணும். தமிழ்நாட்டினுடைய அரசியலை மாற்றக்கூடிய சக்தியாக வரணும். கை சுத்தத்தோட வரணும். காவல்துறையினுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கு. நெஞ்சம் உடைந்து நிற்கிறேன். இந்த மேடையில் அத்தனை பேர் இருக்கீங்க, ஊடக நண்பர்கள் இருக்காங்க. அன்பு சகோதரர் வெலிங்டன் அட்வொகேட் வந்திருந்தாரு. நேற்றைய தினம் போராட்டத்தை முடிச்சுட்டு வந்தோம். திரும்பிய திசையெல்லாம் போராட்டம். தூய்மை தேவதைகள் போராடுறாங்க, ஆசிரியர்கள் போராடுறாங்க, மாணவர்கள் போராடுறாங்க, மீனவர்கள் போராடுறாங்க. விளாத்திக்குளம்னு ஒரு ஊருமா, தூத்துக்குடி பக்கத்துல இருக்குமா. விளாத்திக்குளம்ல +2 படிக்கிற என்னுடைய தங்கச்சி இரவு நேரத்துல கடிப்பட வசதி இல்லாம அப்படி ஒதுக்கப்பட தங்கச்சியை காணோம். காவல் நிலையத்துல போய் கதறி இருக்கிறாங்க. அப்பா அம்மா அசிங்கமா பேசியிருக்காங்க. பொம்பளை பிள்ளை காணா போயா, யாரவே லவ் பண்ணி போயிருக்கோம்னு அவமானப்படுத்தி இருக்கிறாங்க. ஒரு நாள் முழுக்க அப்பா அம்மா தேடி இருக்கிறாங்க. 24 மணி நேரம் கழித்து என்னுடைய அருமை தங்கச்சி பாலியல் ரீதியாக கொடுமை செய்யப்பட்டு, கழுத்து நெரிக்கப்பட்டு, கண்டத்துடமா வெட்டப்பட்டு, வீசப்பட்டு விட்டார். 24 மணி நேரம் கழிச்சு நீங்க விளாத்திக்குளம் பத்தி எரியுது. நான் கேட்கிறேன், இந்த மயிலாப்பூர் மண்ணில் இருந்து கேட்கிறேன், விளம்பரத்திற்கு மட்டும் வரக்கூடிய முதல் முறை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களே, விளாத்திக்குளம் உங்கள் கண்ணுக்கு தெரியலையா? மேடைக்கு மேடை பெண் உரிமை என்று பேசக்கூடிய முதலமைச்சரினுடைய தங்கச்சி மதிப்பிற்குரிய அக்கா கனிமொழி அவர்களே, விளாத்திக்குளத்தில் செத்தது உங்க தங்கச்சி இல்லையா? முதலமைச்சர் பதவிக்கு இவர் வந்தபோது வந்த சில நாட்கள் இருந்து இங்க பெண்களுக்கு நிம்மதி இல்ல. வேலூர் கோட்டை அருகே 10 பேர் சேர்ந்த ஒரு குழந்தைய பாலியல் ரீதியாக குடும்பப்படுத்துறாங்க. அண்ணா பல்கலைக்கழகத்திலே எல்லாருக்கும் நான் சீட்டு கொடுப்பேன். தாமனை எனக்கே சீட்டு கொடுத்தாரு பாத்தீங்களா? ஒரு நிமிடத்தில் எனது பேச்சை நிறைவு செய்வேன் என்பதை உறுதியாக கூறிக்கொண்டு, நேரத்தின் அருமை கருதி பெண்களுக்கும் ஆண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடியவர்களை தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றி தலைவராக இருக்கார் பாருங்க, நம்முடைய தர்மத்தாயின் தவ புதல்வர். அவர் கை காட்டக்கூடியவர்களை, அவர் சொல்லக்கூடியவர்களை, அவர் திருவாயால் அறிவிக்கக்கூடியவர்களை, அவருக்கு அன்பானவர்களை. மயிலை மக்களே, பொன்னான வாய்ப்பு வந்திருக்குமா? நான் பாருங்க, கோவில் கோபுரத்துல பக்கத்துல வச்சு நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், அந்த சாமியே அடையாளம் காட்டுதுமா? இந்த அழகான மேடையிலே அங்க நிக்கிறார் பாருங்க தலைவன். விளம்பர மாடல் கிடையாதுங்க. பாடுகிறேன் பாமணக்கும், பாடும்போது நாவெனிக்கும், நாடகம் புகழ்மணக்கும், தளபதினு சொல்லும் போதே நாவெனிக்கும். வெற்றி தலைவரினுடைய திருமுகத்தை காமிச்சு அவருக்கு பின்னாடி இருக்கு பாருங்க. என்னது என்ன கோட்டை? ஆஹா, எல்லார் முகத்தையும் பாருங்க தலைவா. இந்த வீடியோ நீங்க பாப்பீங்களா தெரியல தலைவா. தாமன் மேடையில இருந்து சொல்ற தலைவா, தவமாய் தவம் இருந்த தமிழ்நாட்டின் மரமே, தாய்மார்கள் கண்ணீரை துடைக்கின்ற கரமே, தலைவா நீ ஆணையிட்டால் அந்த செஞ்சாது கோட்டை உன் காலடிக்கு வருமே. இதே மேடையில வெற்றி கூட்டம் போட்டு தாமனையும் பொருளாதாரையும் வச்சு, இதை விட பிரம்மாண்டமா ஆளுங்கட்சின்ற பேர்ல என் தம்பி அன்பழகனை வச்சு பிளெக்ஸ் அடிச்சு கூட்டம் நடத்துல ஓபன்